ஐடிஎம் அகாடமி யூஜிசி நெட் மற்றும் டிஎன் செட் தமிழ் தேர்வாளர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம முதல் யூனிட்ல இருந்து 6வது யூனிட் வரைக்கும், அதாவது பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து இலக்கணங்கள் பகுதி வரைக்குமான சிலபஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம யூனிட் 7 இலக்கிய திறனாய்வு, யூனிட் 8 தமிழக வரலாறு, யூனிட் 9 தமிழக பண்பாடு, யூனிட் 10 தமிழும் பிற துறைகள்ல இருந்து சிலபஸ்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, எதெல்லாம் முக்கியம், இதுக்கு முன்னாடி நடந்த செட் எக்ஸாம்ல எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது அலகு 7ல இருக்கிற இலக்கிய திறனாய்வு பகுதி தான். இந்த இலக்கிய திறனாய்வு பகுதியில இலக்கிய கலை, இலக்கிய திறன், இலக்கிய மரபு, இலக்கிய திறனாய்வுகள், திறனாய்வு கலை, இலக்கிய கொள்கைகள், ஒப்பிலக்கிய கொள்கைகள், இது பத்தின செய்திகளை நமக்கு அறிமுகம் செய்த நூல்கள் பத்தின செய்திகளை நம்ம பார்க்கணும். அடுத்து ரசனை முறை, மதிப்பீட்டு முறை, அழகியல் முறை, விளக்க முறை, பகுப்பு முறை, வரலாற்று முறை, உருவவியல், மனப்பதிவு முறை போன்ற திறனாய்வு முறைகள் பத்தின செய்திகள். செவ்வியல் வாதம், புனைவியல் வாதம், இயற்பண்பியல் வாதம், நடப்பியல் வாதம், நடப்பியல் அல்லாத இலக்கிய இயக்கங்கள், அதாவது இருத்தலியல், குறியீட்டியல், மிகேதார்த்தவியல், படிமவியல், வெளிப்பாட்டுவியல், மனப்பதிவியல், குரூரவியல், இது போன்ற இலக்கிய இயக்கங்கள் எங்கெல்லாம் தொடங்குச்சு, இதுல என்ன மாதிரியான அறிஞர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க என்னென்ன நூல்கள் எழுதினாங்க, அதில் அவங்க சொல்லியிருந்த மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன போன்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல சமுதாயவியல், மார்க்சியவியல், உளவியல், தொல்படிமவியல், மானிடவியல், உருவவியல், இனவரைவியல், அமைப்பியல், தலித்தியம், பெண்ணியம் போன்ற திறனாய்வு அணுகுமுறைகள். யாரெல்லாம் இந்த திறனாய்வு அணுகுமுறைகளை பின்பற்றி வந்த எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், யாரெல்லாம் என்னென்ன நூல்கள்லாம் இதில் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். அதே போல கல்விப்புல ஆய்வு முறையல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்களா சில பேரை கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மேல கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு திறனாய்வு முறைகள்ல இல்ல ஏதாவது ஒரு இயக்கங்கள் சார்ந்துதான் இருப்பாங்க. அவங்களை பத்தின செய்திகளும் தான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. இதை 2 பிரிவா பிரிச்சுக்கிறாங்க. கல்விப்புல ஆய்வு முறையல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள், முறையில் சாராத இலக்கிய திறனாய்வாளர்கள்னு 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இதுல ஆய்வு முறையல் சார்ந்த, அதாவது கல்விப்புல ஆய்வு முறையல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் யார் யார் அப்படின்னா முத்துசிவன், வையாபுரி பிள்ளை, தேப்போமி, ஆசா ஞானசம்பந்தம், மூவா, வாசுப மாணிக்கம், காப்பா அரவாணன், தாவே வீராசாமி, சாவி சுப்பிரமணியன், எழில் முதல்வன், தமிழண்ணல், மாதையன், குளோரியா சுந்தரமதி, இவங்க எல்லாமே கல்விப்புல ஆய்வு முறையல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள். முறையல் சாராத இலக்கிய திறனாய்வாளர்களா வாவேசு ஐயர், டிகேசி, கானாசு, தோமுசி, சிசு செல்லப்பா, வெங்கட் சுவாமிநாதன், வானமாமலை, ஞானி, மார்க்ஸ், தமிழவன், கேசவன், ராஜ்கௌதமன், ரவிக்குமார், தீசு நடராசன், கைலாசபதி, சிவத்தம்பி, நுவான், கனக சபாபதி, பஞ்சாங்கம் போன்றவர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. எப்படி இதுல இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வினாக்கள் எல்லாமே போன முறை செட் எக்ஸாம்ல கேட்டிருந்த வினாக்கள் தான். தமிழில் திறனாய்வு பற்றி வெளிவந்த முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விமர்சன கலையா, இலக்கிய கலை, இலக்கிய விமர்சனம், இலக்கிய மரபு, இந்த 4 நூல்களுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் திறனாய்வு தொடர்பான நூல்கள் தான். இதுல முதல் நூல் எது அப்படின்ட்டு தான் கேட்கிறாங்க. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய விமர்சனம், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தமிழ் திறனாய்வு பற்றி வெளிவந்த முதல் நூல் எது அப்படின்னா இலக்கிய விமர்சனம். இந்த நூலை எழுதினவர் யாரு அப்படின்னா தோமுசி ரகுநாதன். 1948ஆம் ஆண்டுல இந்த நூல் வெளிவந்திருக்கு. தமிழுக்கு புதியதான இலக்கிய விமர்சனத்தை முறையாக அறிமுகப்படுத்திய முதல் நூல் இதுவே ஆகும். இப்படி கூட திருமணம் வினா கேட்கலாம். தமிழுக்கு புதியதான இலக்கிய விமர்சனத்தை அளித்த நூல் எது அப்படின்ட்டு கூட கேட்கலாம். இல்ல அளித்தவர் யார்னா தோமுசி ரகுநாதன், இது மாதிரி கூட வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இலக்கிய இயக்கங்களை கால வரிசைப்படுத்துக. இந்த மிகை நடப்பியல், குறியீட்டியல், வெளிப்பாட்டு பாங்கியல், படிமவியல், இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் எது முதல்ல தோன்றுச்சு, எது இறுதியாக தோன்றுச்சு அப்படின்ட்டு கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா குறியீட்டியல் 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில தான் வருது. பிரான்ஸ்ல உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நாடுகள் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு இயல் கொடுத்துட்டு அந்த இயல் எந்த நாட்டுல தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வினா கேட்டிருந்தாங்க. இப்ப ஆண்டு கேட்டிருக்காங்க. குறியீட்டியல் 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில பிரான்ஸ்ல உருவாயிருக்கு. படிமியல் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல எஸ்ரா பவுண்ட் அவர்கள் போன்றவர்களால முன்னெடுக்கப்பட்டிருக்கு. மிக நடைப்பியல் 1920களோட தொடக்கத்துல தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதாவது 1924 பிரிட்டன் பிரகடனத்துக்கு அப்புறம் தான் தீவிரம் அடைஞ்சிருக்கு.
வெளிப்பாட்டு பாங்கில் வந்து முதல் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்திலும் 1920 1930 தான் அந்த போர்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கு பின்னரும் உலக இலக்கியங்களோட பரவலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜெர்மனியில் ஓவியத்தில் தொடங்கி பின்னர் நாடகம் மற்றும் இலக்கிய வடிவங்களில் நிலை பெற்றது. இது ஏன் இங்க குறிப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை வச்சே ஒரு வினா கேட்டதாங்க. ஜெர்மனியில் ஓவியத்தில் தொடங்கி பின்னர் நாடகம் மற்றும் இலக்கிய வடிவில் நிலை பெற்ற அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரி. முதல்ல குறியீட்டியல், அதனை தொடர்ந்து படிமவியல், அதுக்கப்புறம் மிகை நடப்பியல், இறுதியாக வெளிப்பாட்டு பாங்கியல் வருது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதற்கு அடுத்த வினாவா திறனாய்வு அடிப்படையில் அசோகவனம் அசலும் நகுலும் என்னும் நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. வாவேசு ஐயர், மார்கபந்து சர்மா, ஞானசம்பந்தன், முத்து சிவன். இங்க வந்து தவறுதலாக முத்து சிவன் அப்படின்ட்டு இருக்கு. முத்து சிவன் அப்படிங்கிறது தான் சரி. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா முத்து சிவன் அப்படிங்கறதான் சரி. முத்து சிவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேராசிரியர், நவீன தமிழ் இலக்கிய விமர்சனத்தோட முன்னோடிகள்ல ஒருவராக பார்க்கப்படுறாரு. ஆங்கிலத்தில் உள்ள கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் அப்படிங்கிற சொல்லை வந்து தமிழ்ல முதலாக தன்னுடைய அசோகவனம் 1944 இந்த நூல் வெளிவந்திருக்கு. அந்த நூல்ல தான் முதலாக இவர் பயன்படுத்தியிருக்காரு. விமர்சனம் அப்படிங்கிற அந்த சொல்ல முத்துசிவன் வந்து அசோகவனம் நூல்ல 1944 பயன்படுத்தியிருக்காரு. அசலும் நகுல் அப்படிங்கிற அந்த நூல் வந்து தமிழ் இலக்கிய திறனாய்வு நூல்கள்ல ஒன்றாக திகழ்வதாக திறனாய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா, இந்த 2 நூல்களுமே மிக முக்கியமான நூல், முத்துசிவனுடைய நூல். அதற்கு அடுத்து ரொமான்டிசம் என்பதை அதீத கற்பனாவாதம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கா பஞ்சாங்கம், தீசு நடராசன், திகா சிவசங்கரன், கா பூர்ணச்சந்திரன். இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இளவரச சமூக திறனாய்வாளர்களா இல்ல கா பூர்ணச்சந்திரனும் மொழிபெயர்ப்பு துறையிலுமே கூட இருக்கக்கூடிய ஒரு நபர். ரொமான்டிசம் என்பதை அதீத கற்பனாவாதம் என்று குறிப்பிட்டவர் யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீகாசி அப்படின்னு அழைக்கப்படுற தீகா சிவசங்கரன் தான் இதற்கான சரியான விடை. இலக்கிய திறனாய்வுல பார்த்தோம் அப்படின்னா ரொமான்டிசம் என்ற சொல்லுக்கு புனைவியல் அப்படின்ற தமிழாக்கமே பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் திறனாய்வாளர் தீகா சிவசங்கரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதன் எல்லையற்ற கற்பனை பண்பையும் மரபுகளிலிருந்து விடுபடும் தன்மையும் விளக்கும் விதமாக இதனை அதீத கற்பனாவாதம் அப்படின்னு இவர் வந்து ஒரு வரையறை கூறியிருக்கிறாரு. அதனால இதுக்கான விடை வந்து தீகாசி என்று அழைக்கப்படுற தீகா சிவசங்கரன் தான் இதுக்கான விடை. அடுத்து தமிழக வரலாறு. இந்த யூனிட்ல வந்து என்னென்ன செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் எழுதுவதற்கு பயன்படும் அடிப்படை நூல்களையும் தரவுகளையும் அறிவது, தமிழ் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள நூல்கள் அடிப்படை நூல்களாக அமையும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்னென்ன நூல்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கே பிள்ளை அவர்களுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் மிக முக்கியமான நூல். இந்த இயல்னால இந்த நூல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கா சுப்பிரமணியன், நா சுப்பிரமணியன் ஆகியோருடைய சங்ககால வரலாறுகள், மா ராசமாணிக்கனுடைய பல்லவர் வரலாறு, தீவை சதாசிவ பண்டாரத்தார், பி நீலகண்ட சாஸ்திரி ஆகியோருடைய சோழர்கால வரலாறு, சத்தியநாதையரின் நாயக்கர் வரலாறு, கு ராஜையனோட இக்கால வரலாறு, சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரலாறு தமிழ் வரலாற்று பொது பார்வை அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதுல கே பிள்ளை அவர்களுடைய தமிழக வரலாறு பண்பாடு வந்து மிக முக்கியமான நூல். அதை படிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்தடுத்த பல்லவர் வரலாறு, சோழர்கால வரலாறு, நாயக்கர் கால வரலாறு, இக்கால வரலாறு புத்தகங்களை நம்ம படிக்கலாம். இதுல இருந்து எப்படி வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா முதலாம் ராசராசனின் கல்வெட்டில் இடம்பெற்ற சொற்றொடர்களை வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. காந்தனூர் சாலை, கங்கபாடியம், களமறுத்தருளி, வேங்கை நாடம். இதை வந்து முதலாம் ராசராசன் கல்வெட்டில் இடம்பெற்ற சொற்றொடர்கள் வரை வரிசைப்படுத்தி சொல்லிருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராசராசன் அவர்கள் வென்ற இடங்கள். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராசராசன் புகழ்பெற்ற மெய்கீர்த்தியில் அவருடைய வெற்றிகள் வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. காந்தலூர் சாலை, களமறுத்தருளி, வேங்கை நாடும், கங்கபாடியம் அப்படின்ட்டு தான் இதோடைய மெய்கீர்த்தியோட அடி. இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா வரிசை வந்து முதல்ல காந்தலூர் சாலை வந்துருது, அதுக்கு அடுத்து களமறுத்தருளி வந்துருது, வேங்கை நாடும், இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா கங்கபாடியம். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4, 2 இந்த வரிசை தான் சரி. அதன் அடிப்படையில ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து தமிழக வரலாற்றின் முதலில் வலங்கை இடங்கை என்னும் பாகுபாட்டினை கொண்டு வந்த ஆட்சி எதுன்னு கேட்கிறாங்க. பாண்டிய ஆட்சி, சோழர் ஆட்சி, பல்லவர் ஆட்சி, சேரர் ஆட்சி அப்படின்ட்டு. மேக்சிமம் நமக்கு தெரியும் சோழர் ஆட்சிகள்ல தான் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள், நிர்வாக முறைகள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா தமிழக வரலாற்றில் சமுதாயத்தை வலங்கை மற்றும் இடங்கை என 2 பிரிவுகளாக பிரிக்கும் முறை வந்து சோழர் காலத்துலதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யார் யார் வராங்க அப்படின்னா வேளாண்மை சார்ந்த தொழில் செய்வோர், உழவர்கள், நில உடைமையாளர்கள் இவங்கெல்லாம் வலங்கை பிரிவிலும், வேளாண்மை அல்லாத கைவினை தொழில் செய்வோர், நெசவாளர்கள், கம்மாளர்கள், வணிகர்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இடங்கை பிரிவிலும் அமைந்திருந்திருக்காங்க.
முதலாம் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல படைப்பிரிவுகளுமே இந்த வலங்கை வேலைக்கார படைகள் வந்து பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. இது மாதிரி கூட கேட்கலாம். வலங்கை பிரிவுல யார் யார் இருந்தாங்க, இடங்கை பிரிவுல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு கூட தொடர்ச்சியா வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வினா, கங்கை வாரியம் காவிரி பயனும் ஈழத்துணவும் காளகத்து ஆக்கமும் என புகார் பண்டகசாலை முற்றங்களை புகழும் நூல் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. புறநானூறா, அகநானூறா, பட்டினப்பாலை, நெடுநல்வாடைன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கறதுதான் சரியான விடை. சங்ககால நூலான பட்டினப்பாலையில் வந்து சோழ நாட்டோட துறைமுகம் நகரமான பூம்புகாரோட பண்டகசாலை முற்றங்கள், அதாவது சுங்கச்சாவடிகள், இப்ப வந்து நம்ம சுங்கச்சாவடிகள் அப்படின்னு சொல்றோம்ல, டோல்கேட் அப்படின்னு சொல்றதுதான் பண்டகசாலை முற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு உலக நாடுகளோட இறக்குமதி பொருட்களை கடியலூர் உருதிரக்கரனார் வந்து இவ்வாறு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும் பொருட்களின் ஆக்கமும் சொல்ற. அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னா, கங்கை வாரியம் அப்படின்னா வடங்கை ஆற்றங்கரையில் இருந்து வந்த பொருட்கள். காவிரி பயன் அப்படின்னா காவிரி பாயும் உள்நாட்டு விளைச்சல்கள், அதாவது காவிரி ஆற்றின் மூலமாக கிடைக்கப்பட்ட வேளாண்மை சார்ந்த பொருட்கள், அந்த அதுதான் உள்நாட்டு விளைச்சல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈழத்து உணவு, இலங்கையிலிருந்து இறக்குமதியான உணவுப் பொருட்கள், அதாவது இலங்கையிலிருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் இதாச்சோ அது எல்லாமே ஈழத்து உணவு அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. காளகத்து ஆக்கம், கடாரம், பர்மாவை தான் நம்ம கடாரம், மலேசியா அதுதான் நம்ம கடாரம்னு சொல்றோம். கடாரம் கொண்டான் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு. இந்த கடாரம் பகுதியிலிருந்து வந்த உற்பத்தி பொருட்கள் தான் காளகத்து ஆக்கம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த இப்பாடல் வரிகள் சோழர் கால பூம்புகாரின் சர்வதேச வணிக சிறப்பை விளக்குது. அடுத்து இந்த பாடல் அடிகள் கூட இது மாதிரி நிழல்படுத்துற சொல்லி கேட்கலாம். அடுத்து, வலங்கை இடங்கை புராணம் என்ற நூற்சுவடிகளை கண்டுபிடித்தவர். இந்த பாருங்க, இது ரெண்டுமே தொடர்ச்சி தான். இந்த ரெண்டுமே ஒரே முறையா வினாவுல கேட்டிருந்தாங்க. வலங்கை இடங்கை முறையை வந்து இது பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. வலங்கை இடங்கை புராணம் என்ற நூற்சுவடியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கன்சி, வேனிங் பிரபு, ராபர்ட் டி நொபிலி, ரேனியஸ். இதுல வந்து பார்த்தோம்னா மக்கன்சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைமை நில அளவையராகவும் வரலாற்று ஆய்வாளராகவும் திகழ்ந்த கர்னல் கேலின் மெக்கன்சி, இவருடைய முழு பேர் வந்து கர்னல் கேலின் மெக்கன்சி என்பவரால் வலங்கை இடங்கை புராணம் என்ற நூற்சுவடி வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுவடி பார்த்தோம் அப்படின்னா சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகத்தில் வந்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த சுவடி பார்த்தோம் அப்படின்னா மெக்கன்சி சேகரித்த குறிப்புகளோட வாயிலாகவே தமிழகத்துல கிபி 18ஆம் நூற்றாண்டுல நிலவி வந்த வலங்கை இடங்கை பிரிவுகள், சமூக வழக்கங்கள் மற்றும் அவர்களின் வரலாற்று பின்னணிகள் பற்றிய பல அரிய தகவல் வெளிச்சத்திற்கு வந்தன. சோழர் காலத்துல தொடங்கிய அந்த வலங்கை இடங்கை பிரிவு கிபி 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. அடுத்து அலகு 9 தமிழக பண்பாடு. இந்த யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டியல், தமிழர் இசை, கட்டடக்கலை, சுவடியல் தொடர்பான செய்திகளும், நாட்டுப்புறவியல் இந்த பிரிவுல பார்த்தோம்னா பாடல்கள், கதை, கதை பாடல்கள், சடங்குகள், நாட்டார் நடனங்கள், நாடகங்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள், பெருங்கோயில் பண்பாடு, நகர்சார் பண்பாடு, உள்ளூர் பண்பாடு, பண்பாட்டு நோக்கில பண்டைய நகரங்களும் நவீன நகரங்களும் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு, நாட்டுப்புற ஆய்வுகளும் ஆய்வாளர்களும். சிறந்த நாட்டுப்புற ஆய்வுகளா சில ஆய்வுகள் சொல்லுவாங்க, ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க. சக்திவேல், வானமமலை, இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நாட்டுப்புற இதுல வந்து மிக சிறிய தோப்பா அவர்கள், தோப்பாவுடைய ஒரு நூல்ல இருந்து கூட வினாக்கள்லாம் போன முறை கேட்டிருந்தாங்க. ரொம்ப எளிமையான வினாக்கள்லாம் கூட கேட்டிருந்தாங்க. வைத்தியலிங்கம் தமிழர் பண்பாட்டு வரலாறு, மயிலை சீனி வெங்கடசாமியோட தமிழர் வளத்தலக்கலை மிக முக்கியமான புத்தகம். தொடர்ச்சி அடிக்கடி வினாக்கள் கேட்கக்கூடிய ஒரு நூலாக தமிழர் வளத்தலக்கலைகள் புத்தகம் இருக்கு. ஒரு முறை 5 வினாக்கள்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அயல் நாட்டாருடைய குறிப்புகள் இதெல்லாமே வந்து தமிழக பண்பாடுல வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கற்றளி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. களிமண் கோயிலா, மரக்கோயிலா, செங்கற் கோயிலா, கருங்கற் கோயிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வினா வந்து கூட இதுல இருந்து வந்ததுதான். மயிலை சீனி வெங்கடசாமியோட தமிழர் தலைக்கலைகள் புத்தகத்திலிருந்து கேட்ட வினாதான் இது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கருங்கற் கோயில் அப்படிங்கிறது தான் சரி. ஏன்னா கற்றளி அப்படிங்கிறது வந்து தளி அப்படின்னா கோயில் அப்படின்னும், கல் அப்படின்னா கருங்கல், அது நமக்கு தெரியும். செங்கல், மரம், களிமண், சுதை இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அழியக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை பயன்படுத்தாம முழுக்க கற்களை மட்டுமே ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி மற்றும் பிணைந்து எழுப்பப்பட்ட கோயில்களை கற்றளிகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட சில கோயில்கள்ல மலை மீது உள்ள இப்ப கொல்லிமலையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட கற்களை ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கி சின்ன சின்ன ஒரு வீடுகள் மாதிரி கட்டுறதை நம்ம பார்த்திருப்போம். அது வந்து ஒரு நம்பிக்கைக்காக கட்டப்படுது. இதையே ஒரு கோயிலாக கட்டியிருக்காங்க. அதை வந்து கற்றளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல்லவர் காலத்துல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ராஜசிம்மன் காலத்துல கட்டின மாமல்லபுர கடற்கரை கோயில் எல்லாமே வந்து இந்த முறையில் அமைந்த கோயில்கள்.
சோழர் காலத்துல செங்கற்கற்களால் ஆன பழைய கோயில்கள் அனைத்தும் முற்றிலும் கருங்கற்களால் ஆன கற்றளிகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்துல செங்கற்களால் ஆன பழைய கோயில்கள் அது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா கருங்கல்லால் ஆன கற்றளிகளாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை கூட வினாவா கேட்கலாம். யார் ஆட்சி காலத்துல இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சோழர் காலம் அப்படிங்கறதுதான் சரியான விடையா இருக்கும். அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு செய்திகளை வரிசைப்படுத்துங்க. அதாவது கல்வெட்டுல என்ன செய்திகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்துரும மலோகம் நூரபேனி பிராமி ஏஷத் அஷ்டிநாகம் அசுதம் விசித்திர சித்ன நிர்ம பித அப்படின்ட்டு வடமொழியில இருக்கிறத தமிழ் வினாவா கேட்டு வச்சிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டு குடைவரை கோயிலில் உள்ள முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் புகழ்பெற்ற வடமொழி செயல், அதான் கரெக்டா வடமொழி செயலை தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏதத் அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசுதம் விசிஸ்திரத்தினை நிர்மாபிதம் நுபரேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லசிதாயனம் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இந்த சொற்கள் வந்து நம்ம தமிழ்லயே என்னன்னு பார்த்துருவோம். ஏதத் அனிஷ்டகம் அப்படின்னா செங்கல் இல்லாமலும், அத்ருமம் அலோகம் அப்படின்னா மரம் மற்றும் உலோகம் இல்லாமலும், அசுத்தம் விசித்திர சித்தனை அப்படின்னா சுண்ணாம்பு இல்லாமலும், நிருமாபிதம் நுருபனே அப்படின்னா மண்ணால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மரம், செங்கல், உலோகம், சுதை போன்ற அழியக்கூடிய பொருட்கள் எதுவுமே இல்லாம மலையை கொடைஞ்சு முதல்ல குடைவரை கோயில் அமைச்சது வந்து இந்த மன்னனோட கல்வெட்டுல இருந்து நமக்கு தெரியுது. இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டு செய்திகள் அதிகமாக இடம்பெறலாம். கல்வெட்டு செய்திகள்ல வந்து வடமொழி கல்வெட்டுக்கள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தமிழ் படுத்தி என்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்து அழகு கலையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுக்கலை, இன்கலை, கவின்கலை, நற்கலை அப்படின்ட்டு வினா கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா தமிழரோட அழகு கலைகள் புத்தகத்துல மேலே சீனி வெங்கடசாமி கொடுத்த குறிப்புல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே சீனி வெங்கடசாமி எழுதிய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் புத்தகத்தில் மனிதனுக்கு மன மகிழ்ச்சியையும் அழகியல் உணர்வையும் தரும் நுண்கலைகளான அழகு கலைக்கு இன்கலை அதாவது இனிமை தரும் கலை, கவின்கலை கவின்னாலே அழகுதான், நற்கலை நன்மை பயக்கும் உயர்கலை போன்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4 அதுதான் சரி. பொதுக்கலை அப்படிங்கிறது வந்து வராது. அடுத்து பண்டைய இலக்கியங்களில் காணப்படும் நிகழ்த்து கலைகளில் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்ட கலைகளில் ஒன்று இவற்றில் எது அப்படின்னு கேட்கிறாங்க. குறவை கூத்தா, கலை கூத்தா, வள்ளி கூத்தா, துணங்கை கூத்தா அப்படின்ட்டு இந்த 4 கூத்துக்கள் கொடுத்துட்டு இதுல எது பண்டைய இலக்கியங்களில் காணப்படும் நிகழ்த்து கலைகளில் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்ட கலை அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கலை கூத்து அப்படிங்கிறது தான் சரி. இந்த கலை கூத்து அப்படிங்கிறது வந்து கயிறாட்டம் இல்ல மூங்கிலாட்டம் இது மாதிரியான பெயர்களையும் வந்து குறிப்பிடுவாங்க. கலை அப்படின்னாலே மூங்கில் அப்படிங்கிறது பொருள். நெட்டையான மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டப்பட்ட கயிற்றின் மீது நடந்து உடலை வளைத்து சாகசங்கள் செய்து மக்களின் பொழுதுபோக்கிற்காக கூலி பெற்று நடத்தப்பட்ட பண்டைய கலை கூத்து ஆகும். இது நம்ம இன்னமும் கூட நம்ம பார்க்கிறோம். 2 பக்கம் மூங்கில கயிறுகளை கட்டி அதுல ஏதாவது ஒரு சின்ன பொண்ணு வந்து நடந்து போற மாதிரி, அவங்க கையில ஒரு கம்பு இருக்கிற மாதிரி, அதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்பி எல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம ரோட்டோரங்கள்ல பார்த்திருப்போம். இது வந்து முன்னையில இருந்தே இது வந்து இருந்திருக்கு. சங்க இலக்கியங்களே கலைக்க கூத்தன் கயிற்றின் மேல் ஆடுவதை போன்ற ஊமைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. மற்ற கூத்துக்களோட இயல்புமே நம்ம பார்க்கணும். இப்ப குறவை கூத்து அப்படிங்கிறது வந்து கடவுள் வழிபாடு பொருட்டு இருக்கு. போரில் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்காக ஆடப்பட்ட ஒரு குழு கூட்டம் அப்படிங்கிறதான் குறவை கூத்து. இது நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஒரு தேர் வரும்போது தேருக்கு முன்னாடி ஆடினா முன் தேர் குறவை, தேருக்கு பின்னாடி ஆடினா பின் தேர் குறவை அப்படின்ட்டு புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் தொல்காப்பியங்களையும் கூட பத்தின குறிப்புகள்லாம் கூட இருக்கு, நம்ம பார்த்திருப்போம். வள்ளிக்கூத்து குறிஞ்சி நில கடவுளான முருக பெருமானையும் வள்ளி தெய்வத்தையும் வழிபட ஆடப்பட்ட கூத்து வந்து வள்ளி கூத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல கூட வள்ளி கும்மி ஆட்டம் அப்படின்ட்டு இந்த கொங்கு வட்டார பகுதிகளில் ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருப்பூர் இந்த பகுதிகள்லாம் கூட வள்ளி கும்மி ஆட்டம் அப்படின்ட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான ஒரு வினா கூட கேட்டிருந்தாங்க. அடுத்து துணங்கை கூத்து பேய்கள் மற்றும் போர் வீரர்கள் வெற்றியை அல்லது தெய்வத்தை முதன்மைப்படுத்தி ஆடிய ஒரு வகை வழிபாட்டு கூத்து தான் துணங்கை கூத்து. ஓகேங்களா. அடுத்து வந்து அழகு 10 தமிழும் பிற துறைகளும். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புதுசா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு யூனிட். அதனால பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்டேட்டா இப்ப தேர்வு நடக்குது அப்படின்னா அந்த டைம் வரைக்கும் அப்டேட்டா சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது இருக்கு. இப்ப திரைப்படங்கள் அப்படிலாம் கூட கொடுத்துருக்காங்க. சமீபத்துல கூட தேசிய விருதுகள்லாம் கூட அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான வினாக்கள்லாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட கேட்டிருக்காங்க. இந்த தேசிய விருதுகள் வாங்கின திரைப்படங்களை காலவரிசைப்படுத்துக, இல்ல அந்த படத்தோட இயக்குனர், இல்ல எந்த திரைப்படம், மற்ற மொழிகள்ல எந்த படத்துக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படி மாதிரி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்த தமிழும் பிற துறைகளும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஊடகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள், அச்சு ஊடகங்கள், மின் ஊடகங்கள், திரைப்படங்கள், வானொலி, தொலைக்காட்சி, கணினி தமிழ் இது பத்தின செய்திகள். இணைய தமிழ் பயன்பாட்டில் வந்து இணைய வலைதளங்கள், வலைப்பூக்கள், முகநூல், கட்செவி இது பற்றின செய்திகள், பேச்சு தமிழ் இலக்கணம், மேடைகளில் தமிழ் பயன்பாடும் சிக்கல்களும், பிற அறிவுத்துறைகளில் தமிழ் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்ற வினாக்கள் எல்லாமே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஆசிரியர், திரைப்படமாகிய நாவல்கள் இது பத்தி ஒரு பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஒரு புறம் வந்து சுஜாதா, நாஞ்சில் நாடன், ஜானகிராமன், தங்கர் பச்சன் இவங்களோட பேர்களும், இன்னொரு புறம் வந்து மோகமுல், காயத்ரி, 9 ரூபாய் நோட்டு, தலைகள் விகிதங்கள் இது மாதிரியான குறிப்புகளும் கொடுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இல்ல இந்த சுஜாதா அவர்கள் எழுதுனது தான் வந்து காயத்ரி. இது வந்து ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி நடிப்புல வந்த ஒரு திரைப்படம். அடுத்து நாஞ்சில் நாடன் எழுதியிருந்தா தலைகள் விகிதங்கள். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லி அடிப்பேன், சொல்வதெல்லாம் உண்மை என்ற இந்த கதை களத்துல பாலபாஸ்கர் இவரோட இயக்கத்துல வந்த ஒரு திரைப்படம். அடுத்து தீஜா அப்படின்னு அழைக்கப்படுற தி ஜானகிராமன் வந்து மோகமுல். இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மோகமுல் எழுதணும் தீஜா அப்படின்ட்டு. மோகமுல் வந்து மோகமுல் அப்படிங்கிற பெயர்லயே வந்து திரைப்படமா வந்திருக்கு. ஞான ராஜசேகரன் இயக்கத்துல இந்த திரைப்படம் வந்து வந்திருக்கு. இந்த ஞான ராஜசேகரன் வந்து இன்னொரு திரைப்படமும் இயக்கியிருப்பாரு. அது வந்து ஒரு பெரிய திரைப்படம், விருதும் வாங்கிய திரைப்படம். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து தங்கர் பச்சன். தங்கர் பச்சன் வந்து 9 ரூபாய் நோட்டு அப்படின்ட்டு ஒரு இது எழுதியிருக்காரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திரைப்படமா வெளிவந்து சத்யராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. தங்கர் பச்சன் இயக்கியிருக்காரு. எழுதுனதும் இவர் தான், இயக்குனதும் இவர் தான். மற்ற நாவல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நாவல்கள் எழுதுனது மட்டும்தான் இவங்க, ஆனா இயற்றியவர்கள் வந்து வெவ்வேறு. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா இவரே எழுதியிருக்காரு, இவரே இயற்றியும் இருக்காரு. அடுத்து இதழியல் சட்டங்களை காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. பிரஸ் கவுன்சில் சட்டம், பதிப்புரிமை சட்டம், தொழில்முறை இதழாளர் சட்டம், இந்திய அஞ்சலக சட்டம் அப்படின்னு 4 சட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சட்டங்களை வந்து காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வினாவே ஒரு மாதிரி சிக்கலான வினாக்கள் தான். ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே 1-2 முறை வந்து மாற்றி அமைக்கப்பட்ட சட்டங்கள் தான். அதை பத்தின குறிப்புகள் வந்து நம்ம பார்ப்போம். இந்திய அஞ்சலக சட்டம், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் வந்து 1898லயே வந்துருது. அதுதான் முதல்ல வந்த சட்டம். அடுத்து பதிப்புரிமை சட்டம், காப்பிரைட் ஆக்ட் 1957ல. ஏன்னா எந்த ஒரு பதிப்புகள், எந்த ஒரு படைப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே வந்து பதிவு பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா வேற யாருமே ஒரு திரைப்படமே இருக்கு அப்படின்னா, ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னா அந்த திரைப்படத்தை முன்னாடியே பதிவு பண்ணி வச்சிருவாங்க. அந்த தலைப்பை வேற எந்த ஒரு இயக்குனரும் அந்த படத்துக்கு பெயரா வைக்க கூடாது. இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. அதே போல இந்த கதை திருட்டு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பதிப்புரிமை சட்டத்துக்கு கீழே தான் வருது. பிரஸ் கவுன்சில் சட்டம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1965ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1978ல திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து தொழில்முறை இதழாளர் சட்டம், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்ட் வந்து 1955ல கொண்டு வந்திருந்தாலும் கடைசியாக 1988ல மாற்றி அமைச்சிருக்காங்க. நமக்கு மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு, ஏன்னா இப்ப நம்ம எந்த சட்டத்தை பின்பற்றிக்கிட்டு வரோமோ அது தொடர்பான வினாக்களை தான் கேட்கறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா 4-2-1-3 இந்த வரிசை தான் சரி. அப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு சரி. நெட் எக்ஸாம் கட் ஆஃபை விட செட் எக்ஸாம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை இடிஎம் அகாடமி உங்களுக்கு வழங்குது. நம்ம இடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனலில் அடுத்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதை எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜூலை 30ஆம் தேதியிலேருந்து. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் டிஎன் செட்டுக்கும் டிசம்பரில் நடக்க போகிற யூஜிசி நெட் எக்ஸாமுக்கும் சேர்ந்து ஒரே கல்லில் 2 மாங்கா நம்ம அடிக்கலாம். டிஎன் செட் எக்ஸாம் இருக்குது. டிஎன் செட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நெட்டுக்குமே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் இருக்குது. பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கும். 8:30லேருந்து 9:30 வரைக்கும் நைட் எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள்லேருந்து காப்பியம், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள், இலக்கண உரையாசிரியர்கள்,
மொழி வரலாறு, இலக்கிய திறனாய்வு, தமிழக வரலாறு, தமிழக பண்பாடு, தமிழும் பிற துறைகளும் அப்படின்னு 10 யூனிட்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே MCQ டெஸ்ட் எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம 10 யூனிட் முடித்தோடனே நம்ம எழுதுகிறோம். நம்ம இடிஎம் அகாடமிலிருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளுமே இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ரிவிஷன் சீரீஸ், PYQs, MCQs, டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.